புது ஒரு 2 வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாட்டர்டே மெதுவாக லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார்டின்ஸ் பாருங்கள், மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி பார்க்குறேன். எனக்கு மத்தி மீன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் க்ளீனிங்க்கு பயந்துட்டே நான் வாங்க மாட்டேன். பெரிய மீனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே க்ளீன் பண்ணி நல்லா கறிக்கட் பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சின்ன மீன் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா பிஸியாக இருக்கும் சாட்டர்டே அப்படிங்கிறப்ப. அதனால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்காகவே நான் வந்து சின்ன மீன் பக்கம் போக மாட்டேன். அப்படியே மீனும் வாங்கிட்டு பஸ் ஏறுறதுக்கு பக்கத்தில் தான் கிக் ஷாப்பும் இருக்கா. 8 மினிட்ஸ் இருந்துச்சு பஸ் வர்றதுக்கு. சரி ஓகே நம்ம வந்து கடைக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு கடைக்குள்ளே போய் சும்மா ஒரு விண்டோ ஷாப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு டீ. அப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன். கீதா ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து மஞ்சுன்னு சொல்லி ஒருத்தங்க. எனக்கு வந்து ஒரே ஹாப்பி அவங்கள வந்து நான் மீட் பண்ணதில். நான் எங்கேயோ இருக்கேன், அவங்க எங்கேயோ இருக்காங்க, முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஆனால் வந்து நம்மளை இந்த வீடியோஸில் பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி பார்த்து பேசினாங்க. ஸோ அதனால் ரொம்பவுமே ஹாப்பி. அது என்ன புக்கு? இந்த எடுத்துக்கோ, அவர் வேர்ல்டு எடுத்துக்கோ. இது என்ன புக்கு? ஃபென்டாசியா. அக்கா படிக்கிற டச்சு புக்குடா. ஆமாம், இது அக்கா படிக்கிற புக்குடா. அது நீ படிக்கிற புக்கு. ஓகே. எது? ஆமாம், அது விளையாடுறது. அதனால் அது இருக்கட்டும். ஓகே, நீ படிச்சுட்டு. ஓகே. ரீசெண்டாக வெண்பாவினுடைய ரூம் வால்ஸ் வந்து கலர் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாகவே அவகிட்டையே எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். நீயே கலர் சூஸ் பண்ணு, நீயே ஸ்டிக்கர்ஸ் சூஸ் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து காமா போயிட்டு அங்கேயே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தா. அங்கே ஸ்டோரில் கொடுத்துட்டோம் நம்ம சூஸ் பண்ண கலரை அப்படின்னா, அங்கே இருக்கிற மிஷினில் வச்சு 2 பெயிண்ட்டை ஊற்றி நல்லா ஃபுல்லாக நல்லா கலக்கி நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. Ja, en als we nou gewoon, als we dat hele gat tellen, en die heb ik... Zie maar een beetje, hij belt mij. Wanneer komt het uit? Nou, ik zeg alle dagen, behalve woensdag. Want krijg ik in de muur woensdag. Toen dacht ik... Cocoon pink. இந்த கிளிப்பிங் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண. நாங்கள் ரூமெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே ஸ்விட்ச் போர்டை சுற்றி எல்லாம் டேப் ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ண ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணார். வெண்பாவும் ஹெல்ப் பண்ணியிருந்தா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 days வந்து முடிச்சிட்டோம். கபோர்ட்லேயும் வந்து ஃபுல்லாக அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவளே செட் பண்ணிக்கிட்டா. நான் வந்து வெண்பா கிட்ட சொல்லியிருந்தேன், நீ வந்து பின்ட்ரெஸ்ட்டோ இல்லை வேறு எதையுமே நீ பார்க்கக்கூடாது, மனசுக்குள்ளே உன்னோட ரூம் இப்படி இருக்கும்னு ஒன்று தோணியிருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நீ எல்லாமே கேளு, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவள் சூஸ் பண்ண கலரும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு தான் சூஸ் பண்ணனா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கேர்ள்ஸ் அப்படின்னாவே அது ஏன் அந்த பிங்க்லேயே அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா ஸ்டிக்கர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Amazon.nl வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்த்தோம். நாங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீ வந்து சூஸ் பண்ணு, நீயே உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ சூஸ் பண்ணு, வால் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவள் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் இந்த இதுதான் வந்து சூஸ் பண்ணியிருந்தா. நான் வெண்பாவை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். 80s 90s கிராண்ட்மாஸ் வந்து அவங்களுடைய ரூம் இப்படி தான் இருக்கும், நீ ஏன் இப்படி சூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இது வந்து மேலே ஆட்டிக்கில் எங்களுக்கு கொஞ்சம் கபோர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆட்டிக் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்காக இருக்குதுல்ல செவுரு. ஏன்னா இது வந்து டெக்காப்பிள் வச்சுருக்குறோம் இந்த ஆட்டிக்கில். அதுக்கு தகுந்த மாதிரி கபோர்டு வந்து ஐக்கியாவில் அளவெடுத்து நம்மளே வந்து செட் பண்ணி ஆர்டர் போட்டது. ஆனால் எனக்கெல்லாம் இவ்வளோ தூரம் பொறுமை இல்லை. இந்த மாதிரி ஐக்கியாவோடைய கபோர்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுமை வேணும். இவர் ஃபுல்லாக உட்காந்து அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அது வேஸ்ட்டா டோர் போட்டு நம்ம பெட் சைட் டேபிள் மாதிரி வச்சிடலாம். எப்படி அது இப்படி ஆச்சு? ஆர்டர் பண்ணும்போது சொல்லவே இல்லை, அப்போவே யோசிச்சு எக்ஸ்ட்ரா. சரி, இது ஏன் இங்கே இப்படி வெளியே நீட்டிகிட்டு இருக்குது? அது சும்மா வச்சிருக்கிறேன்ப்பா, இன்னும் வைக்கணும். பண்ணால் போல்ட்டெல்லாம் போடணும்ப்பா, சும்மா வச்சிருக்கிறேன். சும்மா வச்சாலும் இதாகிற மாதிரி தெரியுதே. ஒரு பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். அதுக்கப்புறமா தான் இல்லை, இந்த ஆர்டர் கரெக்டாக வைக்கலை அப்படின்ட்டு நான் சொல்லி அப்புறம் அதை கரெக்ட் பண்ணார். என்ன இருந்தாலும் கூட நான் இருந்து இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. இது வந்து சண்டே. சாட்டர்டே மீன் வாங்கிட்டு வந்தேன்னா வந்த உடனே ஃப்ரீசரில் போட்டுட்டேன். நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் சண்டே எடுத்து மீன் குழம்பு வைக்கலான்னா நல்லா ஃப்ரீஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதை எடுத்து இந்த ரூமில் வச்சிடலாம், ஹீட்டர் ரூமில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எடுத்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வாரம் போய் மீன் வாங்க முடியாது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் பிரித்து நான் வந்து வறுவலுக்கு தனியாக மேரினேட் பண்ணி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தனியாக பிரிச்சுருவேன். மீனினுடைய தலை வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கிறேங்கிற மாதிரி டேஸ் வரும். ஒரு 1 or 2 days, அதாவது நான் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு, நான் மட்டும்தான் இருக்கிறேன் லஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த டைம் எல்லாம் என்னடா பண்ணுறது நம்மளுக்கு மட்டும் தனியாக அப்படிங்கிறப்ப இந்த மீன் தலை போட்டு குழம்பு வைப்பேன். ஆக்சுவலி மீனினுடைய அத்தனை சத்து தலையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தலையை சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு கலை. எத்தனை பேர்த்துக்கு மீனினுடைய தலை சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஐயோ, ரொம்ப கொடூரமாக பேசுகிற மாதிரி இருக்குதுல்ல. மனிதர்கள் எவ்வளோ மோசமாக இருக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு எல்லாமே வதக்கிட்டு பேஸ்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக. ஏன்னா தேங்காய் அரைச்சி யூஸ் பண்ண மாட்டேன், தேங்காய் பால் தான் வந்து கடைசியாக நான் உபயோகப்படுத்துவேன். அதனால் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு எப்பவும் போல் மீன் குழம்பு மசாலா, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக அந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இங்கே மீன் வகைகளில் வந்து நெத்திலி கிடைக்கும், மத்தி கிடைக்கும், டொராடேன்னு ஒன்று வாங்குவேன். ஆக்சுவலி இது வந்து நான் டொராடே தான் குழம்பு வச்சிட்ருக்கிறது. அப்புறம் திலாப்பியா கிடைக்கும், ஜிலேபி மீன் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்மன் கிடைக்கும், கிங்ஃபிஷ் கிடைக்கும், பாம்ஃப்ரெட் கிடைக்கும். அப்புறம் அந்த கேனில் போட்டு வச்சுருப்பாங்கள்ல மேக்ரல் கிடைக்கும். ரெட் கலரில் ஒரு ஃபிஷ் இருக்கும்ல, அந்த ஃபிஷ் எல்லாமே மோஸ்ட்லி கிடைக்கும். வாங்குகிற மீன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு.
நம்ம வீட்லேயும் சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்குறோம்ல சீரகமும் மிளகும் கடைசியாக மேலே அப்படி தூவிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறுறப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கலக்கி சாதத்தில் போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான், பரிமாறிட்டேன்னா சூப்பராக சுட சுட சாதமும் சுட சுட வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. டிவி எப்போ வரப்போகுது? நல்லா இருக்கு. டிவி வால் வந்து அந்த பெட்ரூமில் இருக்குது. அதனால் சரி ஓகே அங்கே ஒரு டிவியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எங்களுக்காக அப்படின்ட்டு. மேலே ரூம்லேயும் ஒரு டிவி வால் இருக்குது. சரி பெட்ரூமில் ஒரு டிவி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த 2வது கம்பெனிக்காரங்க வந்து இந்த கனெக்ஷன் எடுத்ததுக்காக ஒரு டிவி வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சாச்சு. You not. Vicky parangada irukku. என்னோட ஹவுஸ் உடைச்சீங்க. Get out of our house. பாவம் எப்படி பார்க்குறான் பாரு. ஐயோ என்னடா பண்ணுறீங்க? ஒரு நியூ பேபி வந்துச்சு. ரொம்ப சேட் ஆயிட்டான். அதுதானே என்னோட ஹவுஸு. இனிமேல் அப்புறம் எனக்கு நீங்கள் சோறு வைக்க மாட்டீங்களா? அங்கே தானே நான் போய் சோறு சாப்பிடுவேன். இனிமேல் எனக்கு இல்லையா? என் பெட்டை ஏன்டா தூக்குறீங்க? நீயும் சேட் ஆயிட்டியா இன்பா? அப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து யூடியூப்லேருந்து கோல்டன் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. கேட்குறக்கு நல்லா இருக்குதுல்ல. எனக்கும் இது டாயாக அப்படி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. வெண்பா தான் இதை வந்து சர்ப்ரைசிங்காக மேக் பண்ணி அம்மா உனக்கு ப்ளே பட்டன் இந்தா, கோல்டன் ப்ளே பட்டன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. நம்ம இன்னி 1000 சப்ஸ்கிரைபருக்கே முக்குன்னு முக்கிட்டுருக்குறோம். இதில் எங்கடா ப்ளே பட்டனுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸோ குழந்தை வந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாம் போய் வீட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்னத்தை நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டாவும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி.